நான் அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் தான். இல்லாதவங்களுக்கு அன்னதானம் எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பிட்டியா அப்படின்னு அவர் கேக்குறாருல. ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தையே சாப்பிட்டியான்னு தான் கேக்குறாரு. கண்டிப்பா நான் வளர்ந்தேன்னா அன்னதானம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் நாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவர் பண்ணதுலயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அன்னதானம் தான். இதுலயே நிறைய விஷயம் இருக்கு. அவர் பண்ணது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அழுகையா வருது. அவருடைய ரசிகர், அதாவது எனக்கு வந்து இவருடைய படங்கள் பார்த்து நான் வளர்ந்தேன்னு சொல்லலாம். இவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப கதையாக இருந்தாலும் அது வந்து கடைசியில் ஒருத்தர் வந்து திருத்துற மாதிரி தான் இருக்கும். ஒரு காக்கி சட்டை போட்டு ஒரு காவல்துறை இருக்காங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் காவல்துறைன்னா இருப்பாங்க. எப்படி வந்து வெறப்பாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த காக்கி சட்டை போட்டால் கொஞ்சம் வெறப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இவருடைய படத்தில் பார்க்க முடியும். நேர்மையாக இருக்கணும் அப்படின்றாரு. காவல்துறையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் தலை வணங்க மாட்டார். அது படத்துலையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி. சட்டசபையில் அவர் வந்து கேள்வி கேட்டார். அது வந்து எனக்கு எதுக்குன்னா, இப்போ நான் வந்து அந்த இடத்துல போய் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அவர் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ. ஆனால் வந்து இவருடைய படங்களை பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் கட்சியிலையோ எதுலையுமே நாங்கள் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் வந்து விஜயகாந்தை பற்றி சொல்லி தான் எனக்கும் அதை பற்றி தெரியும். அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, கடவுளுக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க, நீங்கள் இவருக்கு பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எத்தனையோ பெரியவர்கள் இறந்தாங்க, அவங்க இறப்புக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுகு வட்டம் இட்டது பார்த்துருப்பீங்களா மேலே? இல்லை. ஆனால் இவருடைய இறப்பில் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது மேலே பறந்ததே எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்தீங்களா? எல்லாருமே பார்த்தாங்க. அதே மாதிரி இப்போ இவர் இறந்துட்டார் இல்லையா, இப்போ இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ மக்கள் கூட்டம்னு பார்த்தீங்களா? சும்மா அப்படி காமிங்களா எனக்காக? இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு தேதி என்ன, போகி பண்டிகை, இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவர் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரா? கிடையாது. எல்லாமே அவர் மேலே வச்சுக்கிற பாசம் தான். அவர் வந்து எத்தனையோ சமாதிக்கு எல்லாரும் போகிறோம் வரோம், ஆனால் யாருமே கற்பூரம் ஏற்றி தீபாத்திரம் பண்ணி விபூதிலாம் விடல. இங்கே வந்து பாருங்க எப்படி விபூதி விடுறாங்கன்னு பாருங்க. உண்மையிலேயே நான் ஒரு வேண்டுதலை வச்சு அவர்கிட்ட நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணியிருக்கேன். அது வந்து வெற்றி அடையும் போது கண்டிப்பாக எப்பவுமே எனக்கு இவர் தான் கோவில். இனிமே எப்பவுமே நான் இங்கே வந்து தான் அவர் என்னுடைய கஷ்டமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இனிமே இங்கே தான் சொல்லலான்னு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பசங்க வந்து அவர் இறந்த அன்னைக்கு முடிவு எடுத்தாங்க, அன்னதானம் நாளைக்கு நான் சம்பாரிச்சு முதல் சம்பளம் வாங்கும்போது நான் அன்னதானம் பண்ணுவேன். அவர் எப்படி அன்னதானம் பண்ணாரோ அது மாதிரி நான் அன்னதானம் பண்ணுவேன். அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை, அதாவது 10,000 சம்பளம் ஆனாலும் 2,000 அன்னதானத்துக்கு ஒதுக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இவங்களைய கூட கேட்டு பாருங்க, பசங்க பேசணுன்றாங்க. நான் அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் தான். இல்லாதவங்களுக்கு அன்னதானம் எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பிட்டியா அப்படின்னு அவர் கேக்குறாருல. ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தையே சாப்பிட்டியான்னு தான் கேக்குறாரு. கண்டிப்பா நான் வளர்ந்தேன்னா அன்னதானம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் நாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவர் பண்ணதுலயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அன்னதானம் தான். இதுலயே நிறைய விஷயம் இருக்கு. அவர் பண்ணது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அழுகையா வருது. முக்கியமா நான் முதல்ல வேலைக்கு போய் ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சேன்னா அது அன்னதானத்துக்கு தான். தேங்க்யூ. வாழ்க்கையில ஒரு மனுஷன் போதும்னு சொல்ற ஒரு பொருள் உணவு மட்டும்தான். நீங்க எதை கொடுத்தாலும் பத்தலைமாங்க. போதும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை மனுஷன் வேணும்னு சொல்ற அளவுக்கு போட்டிருக்காரு. அது கண்டிப்பா அவருடைய ஆத்மா வந்து அன்னைக்கே சாந்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி வந்து 17 நாள் கழிச்சும் அவர் வந்து டெய்லி பார்க்க தரிசிக்க வரணும், அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கருடன் வருகிறார் என்பதற்கு ஒவ்வொரு நாளும் அடையாளம் காட்டப்படுகிறது. ஒரு 16ஆம் நாள் கொண்டாடினாங்க, 11ஆம் நாள் கொண்டாடினாங்க. அன்னைக்கு அவங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்கும்போது வந்து கருடன் மேல வந்து ரவுண்ட் அடிச்சது. அது மாதிரி இன்னைக்கு வந்து நான் பார்க்கல, அவர் பார்த்து சொல்றாரு. இல்ல நான் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் குளிக்கலான்னு போனேன். குளிக்க போகும்போதே நான் அவர் வந்து மேல வட்டத்தை பார்த்தாச்சு. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன் கூட நான் குளிச்சுட்டு அங்க பிரதர்ஷனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே யாராவது இருந்தா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பாத்தீங்களா? பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் புண்ணியஸ்தலமாக நினைக்கக்கூடிய கோயில்கள்ல கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடிய கருடனுக்கு கூட பாட்டு பாடி வர வைப்பாங்க. டக்குன்னு வராது, பாட்டு பாடி வர வைப்பாங்க. அப்படி பாட்டு பாடி வர வைத்தால் கூட வராத கருடன் கேப்டன் அவருடைய இறுதி சடங்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவர் அதே மாதிரி இந்த அங்க பிரதர்ஷனம் எதனால பண்ண அப்படின்னா அதையும் ஒத்துக்கிறேன். அவருடைய அதாவது அவருடைய இறந்த செய்தி கேட்ட உடனே அந்த நிமிஷம் வந்து என்னால தாங்க முடியல. அன்னைக்கு வந்து இவர் வந்து எந்த இடத்துல அடக்கம் பண்ண போறான்னு கூட எனக்கு தெரியாது. அப்பவே நான் சொன்னதுதான், என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவேன், அது எத்தனை வருஷம் ஆனாலும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல. நான் வந்தப்போ கூட இவ்வளவு கிரௌட்ல எப்படிவா பண்ண முடியும்னு கேட்டாங்க. இந்த நிர்வாகம், அதாவது இந்த இடத்துல வந்து நிர்வாகம் பண்றவங்க
உனக்கு நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி கேப்டன் மனசுல நல்ல குணம் இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கு. எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இங்க இருக்கிற மக்கள் கூட எனக்காக நான் அங்கப்பிரதேசம் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த லைனை கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சு எனக்கு பண்ணாங்க. அதுதான் வந்து கேப்டன் கிட்ட வந்து எல்லாரும் கத்துக்கிற விஷயம். பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோவப்பட வேண்டிய இடத்துல கோவம் இருக்கணும், பாசம் காட்ட வேண்டிய இடத்துல பாசத்தை காட்டணும். அது குடும்பமா இருந்தாலும் சரி, கேப்டன் குடும்பம் எப்படி குடும்பத்துல வந்து அவங்க அக்காவாகட்டும் பசங்க, அவங்க 2 பசங்க, இவங்ககிட்டலாம் அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு அங்கப்பிரதேசம் பண்றதுக்கு எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிறுவனத்தை இங்க வந்து நிர்வாகிகளா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நீ அங்கப்பிரதேசம் தான் பண்ண போற, நான் கண்டிப்பா நான் அவங்களுக்கு உண்டான அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் பண்ணி தரேன், நீங்க அங்கப்பிரதேசம் சந்தோஷமா பண்ணுங்க, நான் வந்து அங்கப்பிரதேசம் பண்ணாதான் இங்க இருந்து போவேன்னு நான் சொன்னேன். நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, நாங்க ஒத்துழைப்பு தரோம்னு சொன்னாங்க. உள்ள நிக்கிற ஒவ்வொருத்தரும் கேப்டனுடைய எப்படி அவருக்கு நல்ல மனசு இருக்கோ அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்கப்பிரதேசம் பண்ணணும்னு சொல்லி கூட எனக்கு அந்த அனுமதி கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் காவல்துறை எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். காஞ்சிபுரத்துல இருந்து 8 கிலோமீட்டர் ஐயங்கார்குளத்துல இருந்து தான் வரேன். எங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசிகர் இருந்தாலும் கேப்டன் அதுக்கும் ஒரு படி மேலதான் எங்களுக்கு. ரொம்ப நன்றி. உங்க குடும்பம்